Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர் ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரட் ரீடர். இன்றைக்கி வந்து மகாகாளி பிரித்திங்கரா தேவி அன்னையோட ரீடிங் பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் 3 பைல் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இன்றைக்கி பௌர்ணமிங்கிறதுனால அன்னையோட பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த ரீடிங் வந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப அன்னையோட அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்க போகுது. ஸோ இதில் வந்து 3 பைல் நான் வச்சுருக்கேன். இது வந்து பைல் 1, இங்கே இருக்கிறது பைல் 2, இது பைல் 3. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இல்லையா? இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எல்லாருக்குமே ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. இன்கேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் மட்டும் பண்ணிகிட்ருக்கிறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நிறைய பேர் லைக் கொடுக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் கொடுக்குற அந்த வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து ஒரு ஜஸ்ட் நீங்கள் ஒரு பார்த்துட்டு ஒரு டைம் பாஸ் மாதிரி நீங்கள் என்டர்டைன்மெண்ட் மாதிரி போகாமல் இதில் சில ரெமிடியெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு அற்புதமான மாற்றங்கள்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து பௌர்ணமி ஹீலிங் செக்ஷன் இருக்குது. இன்றைக்கி வந்து தீட்சையும் இருக்குது. இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து கோர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. டாரட் ரீடிங் கோர்ஸ் இருக்குது, ரேக்கி கிளாஸஸ் இருக்குது, ஃப்ளவர் தெரப்பி இருக்குது. ஓகேங்களா? இன்னும் நிறைய ஏஞ்சல் கிளாஸஸ்லாம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த 3 கோர்ஸ்க்கு மட்டும் நான் இன்றைக்கி தீட்சை கொடுக்க போகிறேன். நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க. புக் பண்ணாதவங்களுக்கு நான் இது வந்து இன்றைக்கி நான் சொல்லிடுறேன். சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் மேபி, அதனால் சொல்லிடுறேன். இன்றைக்கி ஈவினிங் 8:30 வரைக்கும் டைம் இருக்குது கைஸ். யாருக்கெல்லாம் இன்றைக்கி வந்து இந்த 3 கிளாஸில் ஏதாவது ஒரு கிளாஸ் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இந்த கிளாஸ் என்ன ஸ்பெஷல்னால் இன்றைக்கி நான் தீட்சை கொடுத்து சொல்லித்தர போகிறேன். ஸோ நீங்கள் டாரட் எடுத்து படித்தாலும் தீட்சையோடு வாங்கி படிப்பீங்க. ஸோ அதனால் அந்த பவர் வந்து அவ்வளோ அபரிவிதமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃப்ளவர் தெரப்பி எடுத்து படித்தாலும் சரி, ரேக்கி கிளாஸ் 1 and 2 எடுத்து படித்தாலும் சரி, நீங்கள் எந்த குரூப் இப்போ ரேக்கியில் நீங்கள் வந்து 1 and 2 படிச்சிருக்கீங்க, இப்போ எனக்கு 3 வேணும், இல்லை 4 வேணும், இல்லை மாஸ்டர் டிகிரி வேணும், ஒரு சிலர் 4 வரைக்கும் படிச்சிருப்பீங்க, மாஸ்டர் லெவல் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் என்ன இது கேட்குறீங்களோ, என்ன கிளாஸ் கேட்குறீங்களோ அதுக்கு நான் இன்றைக்கி தீட்சை கொடுப்பேன். ஓகேங்களா? தீட்சையோடு வாங்கும் போது உங்களுக்கு அது பவர் வந்து அபரிவிதமாக இருக்கும். ஸோ டாரட் கார்டு ரீடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது நல்ல வாய்ப்பு. அது மட்டும் இல்லை, 50% ஆஃபரில் கொடுக்குறேன். ஸோ அது வந்து நான் வந்து இந்த வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு அந்த ஸ்னாப் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு பலனடைங்க. ஓகேங்களா? தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது கற்றுக்கணும் அந்த மாதிரி ஏகராக இருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சாதாரணமாக கிளாஸ் எடுக்கல, நான் தீட்சை கொடுத்து எடுக்கிறதுனால அது உங்களுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து யூனிக்காக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. இறைவனுக்கு நன்றி. என்னோடய ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ், குருமார்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ வாங்க நம்ம பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, உங்களோட சவால்கள் என்ன, அதுக்கு அன்னை உங்களுக்கு வந்து மகாகாளி பிரித்திங்கராவோட கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்க போகிறோம். பைல் 1 சூஸ் பண்ணவங்க, நீங்கள் ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஒரு புது டைரக்ஷன் எடுத்து வச்சுருக்கீங்க கைஸ். ஸோ உங்களுக்கு வந்து அந்த நியூ டைரக்ஷன் வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருக்க போது, சக்ஸஸ் வரப்போகுது. ஓகேங்களா? அது வந்து இத்தனை நாள் நீங்கள் வந்து உங்களை வந்து லாக் பண்ணி வச்சுருந்தாங்க, அந்த லாக்லேருந்து வெளியே வந்துட்டீங்க நீங்கள். ஓகேங்களா? ஸோ இனிமேல் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் தான். நீங்கள் உங்களுக்கு ஒரு சில டவுட் இருந்துச்சுன்னா, நம்ம போகிற வழி கரெக்டாக, நம்ம வந்து எடுத்து வச்ச டிசிஷன் கரெக்டாக, நமக்கு சக்ஸஸ் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு ஃபைனான்ஸ்க்காக இருக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு புது ஜாபு ஏதாவது எடுத்து பண்ணுறீங்க, அதாவது உங்களோட ஒரு சின்ன பிஸ்னஸ் ஏதோ சம்திங் நீங்கள் எடுத்திருக்கீங்க, அந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுறீங்க, அந்த பிளானை நோக்கி நீங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்.
ஒரு சிலர் ஜாபுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் வந்து growth நல்லா இருக்குமா, அவங்க வந்து நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளம் அந்த ஃபைனான்ஸ் எல்லாமே இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பயணிக்கிற டைரக்ஷன் கரெக்டு தான், கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் இருக்குது. ஒரு சிலர் டிப்ரெஷனில் இருக்கீங்க, ஒரு சிலர் வந்து பாஸ்ட்லேருந்து வெளியில் வரல, நீங்கள் மட்டும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும். இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங்கு, எனர்ஜி ரீடிங். இதில் நான் கொடுக்குற விஷயங்கள் ஒரு சிலருக்கு எல்லாமே பொருந்திருக்கும். ஏன்னா சூழ்நிலை எல்லாமே அவங்களுக்கு அதில் வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஒரு சிலர் ஒவ்வொரு சூழ்நிலை அவங்களுக்கு மேட்ச் ஆகும். ஸோ அதனால் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வந்து ரெசனேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பயணிக்கிற இந்த பாதையில் வந்து ரொம்ப, அதாவது யார்கிட்டையுமே நீங்கள் வந்து நீங்களாக எல்லாமே முயற்சி பண்ணி நீங்களே இது பண்ணிகிட்ருக்கீங்க, கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் கொடுத்துட்ருக்கீங்க. ஆனால் இன்னும் பலன் இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான பீப்புள்ஸ் வருவாங்க. ஒரு சிலர் வந்து உங்களோட லைஃப் பார்ட்னர் வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் நிறைய முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கான லைஃப் பார்ட்னர் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் ஃபைனான்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு லக்ஸூரியஸ் ஃபேமிலியிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கு வராங்க. ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து ப்ரெக்னன்சிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கேர்ள் பேபி வருவாங்க. நீங்கள் வந்து ஒரு சிலர் இந்த பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப தட்டுப்படுது, இந்த பிளெஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் அம்மன் வழிபாடு பண்ணணும் கைஸ். இன்றைக்கி வந்து பௌர்ணமி இல்லையா? பௌர்ணமி ஃபுல் மூன் டேலேயும் சரி, நியூ மூன் அதாவது அமாவாசை பௌர்ணமி இந்த திதிகளில் வந்து இந்த டேஸில் நீங்கள் வந்து அம்மன் வழிபாடெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங் பிளாக்கேஜஸ்லாம் கிளியர் ஆகும். ஓகேங்களா? ஒரு சிலருக்கு இதில் வந்து எதுவுமே நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு தான்மா இருக்கோம், ஆனால் எங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்த பாடாக இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்து கூட தெரிஞ்சுக்கோங்க எதனால் அந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஒரு சிலருக்கு ஹெல்த் வைஸ் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது அந்த பிரச்சனைக்கு அப்படின்னா நம்மக்கிட்ட ஹீலிங் இருக்குது, ஃப்ளவர் தெரப்பி இருக்குது. ஓகேங்களா? ரேக்கி ஹீலிங்கில் குணப்படுத்த முடியாத இதுவே கிடையாது, எல்லாமே குணப்படுத்த முடியும். உங்களோட A to Z ப்ராப்ளம், பித்தம் கபம் இந்த மாதிரியான எல்லா விஷயமும். ஓகேங்களா? வாதம் பித்தம் கபம் சொல்லுவோம் இல்லையா? இந்த 3 சம்மந்தமான விஷயங்களும் கிளியர் பண்ணுவோம். ரெண்டாவது உங்களோட சோல் DNA பிரச்சனை எல்லாமே கிளியர் ஆகும். ஹெரிட்டேஜ், அதாவது மூதாதையருக்கு இருந்தது உங்களுக்கு இருக்குது, மூதாதையருக்கு இருந்த அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு தொடர்ந்து வருதா, ஃப்ளவர் தெரப்பி ரேக்கி ஹீலிங் எல்லாம் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டிங்கன்னா சரியாக போகுது. இதுக்கு மேலே ஒரு ஐ ஓப்பனிங் எப்படி கொடுக்குறதுன்னு தெரில. நான் நம்மக்கிட்ட இத்தனை இது வந்து உங்களுக்கு இருக்குது சொல்ல வரேன். ஓகேங்களா? இன்கேஸ் இதெல்லாம் பண்ணியும் உங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லைன்னா அதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, நீங்கள் ஒரு சிலர் என்ன பண்ணணுன்னா உங்களோட பிஸ்னஸ்க்காக நீங்கள் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, தொடர்ந்து ஃபெயிலியர் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, நீங்கள் வந்து சிங்கிளாக தான் அந்த பிஸ்னஸை வந்து ஒரு என்டர்ப்ரெனராக மட்டும்தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கூட உங்களோட பார்ட்னர்ஷிப் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரு கம்பைன் பண்ணி ஒரு குரூப்பாக ஜாயின் பண்ணி நீங்கள் ஒரு டீம் ஒர்க்காக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இந்த சக்ஸஸ் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் எல்லாமே இருக்குது கைஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்லலாம் ஜாயின் பண்ணி பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்து தெரிஞ்சுக்கோங்க, ஃபர்தராக மூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. இப்போ சொன்ன பார்த்தீங்களா, நீங்கள் வந்து கம்பைன் பண்ணி பண்ணுங்கள் அப்படின்ட்டு, அதே மாதிரி தான் ஒரு டீம் ஒர்க்காக நீங்கள் பண்ணுங்கள். அதே மாதிரி ஜாப்ஸ் நீ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஒரு டீமுக்குள்ளே நீங்கள் இருக்க மாதிரி, ஓகேங்களா, தனியாக இண்டிவிஜுவலாக இல்லாமல் ஒரு டீம் மெம்பரோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரியான ஜாபை பார்த்து நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து உங்களுக்கு அந்த வந்து சக்ஸஸ் கிடைக்கும்னு சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு சிலர் நல்ல பேலன்சிங்காக இருக்கீங்க. உங்களால் வந்து ஃபைனான்ஷியலாகவும் உங்களால் இப்போ பேலன்சிங்காக இருக்க முடியும். ஓகேங்களா? நீங்கள் அதுக்காக சில முயற்சிகள்லாம் பண்ணுறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது பார்ட்னர்ஷிப்காக நீங்கள் வந்து ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு பர்சன் வருவாங்க. ஓகேங்களா? ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்க. ஏன்னா டூயாலிட்டியில், அதாவது மைண்ட் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு சிலருக்கு. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து அந்த மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் நீங்கள் வந்து சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஹீல் ஆகணும். நீங்கள் சில பேர் ஹீல் ஆகலை. ஸோ இந்த பேலன்சிங் உங்களுக்கு வேணும்னா ஹீல் ஆகிக்கோங்க. ஹீல் ஆகிட்டு
நீங்கள் வந்து ஸ்டெப் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு சப்போர்ட்டிவான பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. ஸோ இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும் போது எப்படி நீங்கள் ஒரு ஸ்டேபிளான ஒரு பர்சனை இருக்க முடியுமா? ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கணும்ல, நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்கணும்ல, அதை தான் நான் சொல்ல வரேன். அதை தான் கார்டும் காமிக்குது. கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்திங்கன்னா சக்ஸஸ். ஓகேங்களா? நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் ட்ரை பண்ண, அதாவது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் கொடுத்த ஹார்ட் ஒர்க் எப்போ கிடைக்கும். இப்போ ஏதாவது ஒரு வீடு கட்டணும், அதுக்கு ஃபைனான்ஸ் சப்போர்ட் தேவைப்படுது. அது வீடு வந்து பாதியிலே நிற்குது, அதுக்கான எந்த இதுவும் முயற்சியும் பண்ண முடியலை, ஃபைனான்ஸ் ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்னாலும் நீங்கள் இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ரீடிங் எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஃபர்தராக உங்களுக்கு வந்து அம்மா ஏஞ்சல் கார்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைடன்ஸ் பார்த்துருவோம். எஸ் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து மனசில் வச்சுருக்கீங்க, அதுக்கு வந்து எஸ், அது ஏதோ ஒரு கேள்வி, உங்களோட கேள்விக்கு எஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சிலருக்கு வெயிட். ஓகேங்களா? இப்போதைக்கு இல்லை. ஒரு சிலருக்கு ரெக்கவரிங்கிறது வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, சில பேர் வந்து ஆக்ஷன் எடுக்கிறீங்க, ஒரு சிலர் வந்து அந்த கோல் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டிங்க, நீங்கள் போகிற டைரக்ஷன் கரெக்டு. ஆனால் ஒரு சிலர் வந்து இன்னும் ரெக்கவரே ஆகலை, அந்த டிப்ரெஷன்லேயே இருக்கீங்க. ஓகேங்களா? அந்த ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க, இன்கேஸ் பிஸ்னஸில் ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க, இல்லைனா தொடர்ந்து ஜாப் ஏதோ உங்களுக்கு வந்து சரியாக செட் ஆகாமல் நிறையா அங்கே ஒரு ஃபெயிலியர் நீங்கள் பார்க்குறதுனால அடுத்த ஜாபில் அந்த மாதிரி இருக்குமோ, அதுவே உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கு. சில பேருக்கு இது மோஸ்ட் ஆஃப் இது வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூ மாதிரி தெரியுது கைஸ். கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு மாறுதல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ரெக்கவரி இருக்குது. ஓகேங்களா? தொடர்ந்து வந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், ட்ரஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரஸ்ட் பண்ணுங்கள். யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், குருமார்களை நம்புங்க, ஒரி பண்ண வேண்டாம். ஓகேவா? பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன், சரியான முடிவு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இந்த கார்டில் உங்களுக்கு என்ன பாருங்கள் கைஸ். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் வேணுமா? இப்போ நான் அதை தான் சொல்கிறேன். இவங்க ஃபீலிங்கில் அதிகமாக கவனத்தை வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப டிப்ரெஷன், ஆழ்மன பதிவுகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து 7 சக்ராஸ் ஹீலிங் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் லெவல் போங்க. ஓகேங்களா? காட் பிளஸ் யூ. ஸோ இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட அன்னை வாராகிக்கு நன்றி சொல்லுங்கள் கைஸ். நன்றி உணர்வு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதனால தான் உங்களுக்கு அகைன் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதனோட பெனிஃபிட் எப்படிங்கிறத நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஓகே, காட் பிளஸ் யூ. யாரெல்லாம் வந்து லைக் மட்டும் கொடுத்துட்ருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. ஹேவ் அ நைஸ் டே. யாருக்காவது வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த பௌர்ணமி ஹீலிங் செஷன் இருக்குல்ல, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 8:30 வரைக்கும் டைம் இருக்குது. ஓகேங்களா? காட் பிளஸ் யூ. ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லையா, அதில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் கைஸ்.